நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம். நீ வீட்டுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆமா, டாக்டர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்கங்க. சரி. ஆனா பாரு, ஏன் மம்மி டாக்டர் திட்டுற? ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சரி சரி வாமா. டாடா. சீக்கிரம் போங்க. வர வர அந்த அம்மாவுக்கு நம்ம டாக்டர் உத்தியோகத்து மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதான் நல்ல நேரம். அந்த அம்மா இல்ல, படா போய் இந்த நகையை தேடி பார்ப்போம். எத்தனையோ தப்பா தேடியாச்சு, வாயா தேடுவோம். யாராவது வந்து அங்கேயே நின்னுக்கோ. டக்குனு அப்படி விசில் அடிச்சு எனக்கு சிக்னல் கொடு. எனக்கு விசில் அடிக்க தெரியாத. விசில் அடிக்க தெரியாது? இங்கே வா, தெரியும். விசில் அடிக்க தெரியாத ஒரு ஆம்பளை பிள்ளையாடா? தெரியாத? ஏன்னா விசில் அடிக்க தெரியாதுங்கிற ரோட்ல போனா பொம்பளைங்களை எப்படி கூப்பிடுவேன்னு. ஏ பொம்பளை கண்டுபிடிச்சான் பாரு, கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி மூஞ்சி. நல்ல பரவல் உனக்கு கச்சேரி பண்ணலாம். ஞானம் கட்ட போற. யாராவது வந்தா ஏதாவது ஒரு சிக்னல் பண்ணி உங்களுக்கு. என்ன சிக்னல் பண்றது? யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறேன். நீயா? என் கஷ்டகாலம் அதையும் நான் கேட்கணும்னு இருக்கேன். சரி பாடு. அப்ப நாங்க கட்சி ஒண்ணும் தெரியாத வந்து கேட்டுக்கோம். உங்க திருட்டுக்கு நான் காவலா? இல்லை, நான் உன்னை திருட்டுக்கு தானடா காவல் வச்சேன். ஏய், சொன்னபடி கேட்கணும், இல்லன்னா அடிச்சு சட்னி ஆக்கிடுவேன் உன்னை. இதுக்கு முன்னால ஹோட்டல்ல வேலை பார்த்தியா? சொன்னபடி நடந்துக்க. பாடட. மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ? யாரா வந்தாங்க? யாரானா வந்தா இப்படிதானே பாடணும். இனிமே யாராவது வராங்க பாடுன பாவா, யாரானா வந்தா கூட பாட மாட்டேன். எவங்கிற மாதிரி ரெண்டு பேரும். எங்கேயுமே காணுமே. ஒருவேளை அவ சமயக்கட்டுல வச்சிருப்பாளோ? சமயக்கட்டுல சாப்பாடு தான் கிடைக்கும். அதுவும் இந்த வீட்டுல நாய்க்கு தான் ஆக்கி வச்சுக்குவாங்க. மன்மதல் லீலையை வெல்றார் உண்டோ? நின்மதி வதலமோ நீழ்விழியும் கண்டு ரம்பா சுவாமி, நிம்மதி வதனமும் நீழ்விழியும் கண்டு. சங்கீதமா? என்ன டாக்டர் இதெல்லாம்? ஒரே பாட்டும் கூத்தும். பாத்தீங்களா, நான் பாடின உடனே அவங்க வந்துட்டாங்க. அதான் பாட்டு. இவங்க மட்டுமா வருவாங்க? நீங்க பாடினீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற கலவை அத்தனை இங்க வந்துரும். ஐயோ, நம்மள வந்துமே. சும்மா இரு சிங்காரா, வாடா. என்ன மம்மி நீங்க அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் ஒரு டாக்டர். டாக்டர் அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. இந்த பாருங்க டாக்டர், உங்களுக்கு எங்க அசோக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் அசோக் அப்படியே இருக்குது. அதானே சாக மாட்டேங்குது. இது வந்து குணம் ஆக மாட்டேங்குது. அந்த நாய்க்கு என்னங்க வியாதி? என்ன டாக்டர் நீங்க எங்களை கேக்குறீங்க? நீ யார கேக்குறது? பத்தியா 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 பத்தியா. இந்த பாருங்க டாக்டர், இந்த ஒரு வாரத்துல எங்க அசோக்க குணப்படுத்தல, நான் வேற டாக்டர் வச்சு பாத்துக்கிறேன். நீங்க வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க. நீதானே சார்? நீங்க தானே மந்தவெளி மன்னார் சார்? ஆமா. என்ன விஷயம்? உங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களால ஒரு சின்ன உதவி ஆனுமே. என்ன விஷயம்? சும்மா சொல்லுமா. ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ண இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கார்ல எலியட் பீச்சுக்கு வர சொல்றேன். நீங்க உங்க ஆளுங்களை விட்டு மடக்கி அவன் நகையெல்லாம் கழட்ட முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அவர் பெரிய வீரம் மாதிரி வந்து உங்களை போட்டு அடின்னு அடிக்கிறேன் சார். சும்மா பாத்தாங்க சார். சார் நீங்க பயந்து ஓடுற மாதிரி ஓடுங்க சார். 200 ரூபாய் தரேன் சார். சார், அந்த பொண்ணுக்கு எப்படியாவது என் பேர்ல நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். அதுக்காகத்தான் இதெல்லாம். 200 ரூபாய். 200 ரூபாய். 200 ரூபாய். சரிதான்பா. ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச். நீ பா, நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. பாப்பா டீ சாப்பிடலாம். வாப்பா. ரெண்டு டீ போடுப்பா. சார் 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 நீ என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? 4 பேர் பாப்பாங்க. அப்படி வாங்க. பழைய கில்லாடி அண்ணாக்கா, எவ்வளவு சொல்லமா 200 ரூபாய் தட்டிங்கன்னு நீ போட முட்டாள்.
200 ரூபாய் விட்டுறதா? மெய்யாலுமே அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு எல்லா நகையும் பிடிக்க வேண்டியதுதான். இந்த அம்மா சொன்னதை கேட்டியா? என்ன ஒரு வாரத்துல நாயை குணப்படுத்தலைன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களே, கேட்டியா? இவன் என்ன குணப்படுத்த போறான்? கைராஜ். சரி, ஆனா அந்த நகை நம்ம கையில மாட்டினாதான் உண்டு, இல்ல அந்த ஆசையை விட்டுற வேண்டியது. விடுவனானா? விட்டுருவனா அவ்வளவு சீக்கிரமா? அந்த நகையை எடுத்துக்கிட்டு தானே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன். நகையை எடுத்துக்கிட்டா வெளியில போக முடியாது, உள்ளதான் தள்ளுவாங்க. சோமாரி சோமாரி அடிக்கடி சோமாரின்றீங்க. யார் அவன்? சிங்காரம், அவங்ககிட்ட ஏன்டா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எத்தனை நாள் ஆனாலும் சரி, அந்த நகையை நாம எடுத்துக்கிட்டு தான்டா போகணும். அது எப்படிமா முடியும்? குணப்படுத்தாட்டி ஒரு வாரத்துல உன்னை வெளியே அனுப்பிச்சுவாங்க. நாயை குணப்படுத்தினாலும் அப்புறம் டாக்டர் தேவையில்லை, நீ வெளியே போக வேண்டியதுதான். முட்டாள். அதுக்கு தாண்டா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். நான் இந்த பையில வச்சுக்கிட்டு தாண்டா அந்த நகையை எடுக்க போறேன். என்னப்பா இது? என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட நகை எடுக்கணும்ன்றீங்களா? என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையா? நீ மனுஷனா இருந்தா தானடா அப்படி மதிக்கிறதுக்கு. உன்னால என்னடா செய்ய முடியும்? நாய போலீஸ்ல சொல்லுவேன். கண்ண நோண்டி கொஞ்சம் ஆட்டி விட, ஜோரா இருக்கேன். விநாயகன் திட்டம் பெரிய திட்டம். சிங்காரம், இந்த பையில வச்சு நம்ம லில்லிய லவ் பண்ண சொல்லணும். அப்பதான் அந்த பொண்ணோட தயவுல இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருக்கலாம். ஆனா லில்லிய லவ் பண்ணீங்கன்னா இருக்கிறான். இவன் லவ் பண்றான்டா, அத நேரா போய் அவன்கிட்ட சொல்ல வேணாமா? நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். என்கிட்டயா சொல்ல சொன்னேன்? அந்த லில்லி கிட்ட போய் சொல்றான். அசிங்கம். அவகிட்டே நேரா போய் சொல்றதான் தப்பு. எதடா தப்பு? நீ காதலிக்கதானே இந்த வீட்டுக்கு வந்த? ஆமா. அத அவகிட்ட போய் நேரா சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ ஒண்ணு செய்ய. என்ன? நகையை திருடுதானே இந்த வீட்டுக்கு நீ வந்த? ஆமா. நேரா போய் மரகதம்மா கிட்ட நான் நகையை திருட போறேன் சொன்னபடி செய். இல்லன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? தெரியும். இவன் கண்ணை நோண்டுவா, நீ பல்ல உடைப்ப. செய்துடுறா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. முகூர்த்த ஓலை எழுதிட்டு போறேன். நாளைக்கே போய் சொல்லணும். எனக்கும் பயப்படாத, நான் பக்கத்துல இருக்கேன்டா. கண்ணு ஐயோ வேண்டாம், நீ பக்கத்துல இருந்தா உன்னை பார்த்து நான் பயந்துக்குவேன். எனக்கு பேய், பிசாசு, பூதம், எச்சிராட்சி இதெல்லாம் கண்டா ரொம்ப பயம். லில்லி வரவா கூட அசோக் வருதா? அசோகம் வரல, அவங்க அம்மாவும் வீட்டுல இல்ல. நான் சொல்றபடி கேட்கணும். லில்லிய தைரியமா நான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கணும். கண்ணை நோண்டிடுவேன். உட்கார அப்படியே உட்கார. சொன்னபடி எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா கண்ணை ஓட்டி போடுவோம் பயில. உட்காருங்க. தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் தனியா இல்லையே. ஐயோ, தனியா தான் இருக்கேன். எத்திராஜ் கூட இல்ல. உங்க ஹஸ்பண்ட் எத்திராஜ் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுத்த ரவுடி ஆட்டா இருக்காரு. நல்லா 10 தடவை சொல்லுங்க, என்னாலதான் சொல்ல முடியல. நீங்களாவது சொல்லுங்க, அவன் நல்லா கேட்டுக்கிட்டான். அவர் எங்க இருக்காரு கேக்குறதுக்கு? அவன் துளிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், சோழருக்கு பின்னால இருக்க மாட்டான். வந்து என்ன டாக்டர்? நீங்க என்ன? நான் உங்களை. நீங்க என்ன? இல்ல, நான் தான் உங்களை. நீங்க என்ன? நான் தான் உங்களை. நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் தான் உங்களை இங்க உட்கார சொன்னேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன்.